ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை அயனாவரம் வந்திருக்கோம். நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இந்த கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு சொல்கிறோம்ல கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம செக் பண்ணதில் இந்த மீட்டரில் பாருங்கள் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் வந்து சேமாக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வயரிங்கில் எந்த இஷ்யூ இல்லை, மீட்டர்லேயும் நம்மளுக்கு எந்த ஃபால்ட் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் ஃபால்ட் இருக்குது. என்ன ஃபால்ட் அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட பல கஸ்டமர் கால் பண்ணி கேட்பாங்க, எங்களுக்கு வர யூஷுவல் பில்லை விட இப்போ வர பில் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பில் வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த வீட்டோடைய வயரிங்கில் என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். ஸோ 3 ஃபேஸ் மீட்டரில் ஒய் ஃபேஸில் நமக்கு 10.7 ஆம்ஸ் லோடு எடுக்குது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்லையும் சேம் நம்மளுக்கு 10.7 ஆம்ஸ் லோடு எடுத்துகிட்டு இருக்கு. அடுத்து ரோட்டரி சுவிட்சை நான் 2லேருந்து 1 பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு பாருங்கள் மீட்டரே வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இந்த வீட்டோட வயரிங்கில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மீட்டர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, RYB 3 ஃபேஸையும் அவுட்புட் எடுத்து ஸோ ரோட்டரி சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோட்டரி சுவிட்சோடைய அவுட்புட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு இன்புட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி யார் தான் பண்ணுறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் ஒன்றும் ஐடியாவே இல்லை. இந்த மாதிரி கொடுத்ததுனால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸில் இவங்க என்ன லோடு யூஸ் பண்ணாலும் 3 ஃபேஸ் மீட்டர் ரன் ஆகும், அதே போல் சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் ரன் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு 1000 யூனிட் பில் வர இடத்துல 2000 யூனிட்டுக்கான பில் வருங்க.